ரோமர் 8ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. ரோமர் 8:11 ரோமர் புஸ்தகம் 8ஆம் அன்றியும் இயேசுவை மரித்தோலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்ததால் கிறிஸ்துவை மரித்தோலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். போதும். இந்த வசனத்தை ரொம்ப என் கூட இந்த 3 வசனம், முதல் 3 வசனத்தையும் வாசிங்க என் கூட. அன்றையும் பாருங்க, எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? முடிஞ்சதா? சரி, படிக்கலாமா? அன்றியும் இயேசுவை மரித்தோலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் எங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நம் மாம்சத்துல எந்த கடனும் வாங்கல. மாம்சத்தின்படி பிழைத்தால் செத்து போயிருங்க. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். புரிஞ்சுதா? ஏதாச்சும் முதல் வசனம் சொல்லுது, 11 போடுங்க. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. அது என்ன ஆவி? பிதாவின் ஆவி. பிதாவின் ஆவி உங்களுக்குள், அப்படின்னா நமக்குள் அந்த ஆவி வாசமாக இருந்துச்சுன்னா, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற, நம்மில் வாசமாயிருக்கிற தம்முடைய அவருடைய அந்த ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம். என்ன சரீரம்? இந்த சரீரத்தில் சாவுக்கு ஏதுவான கிரியை இருக்குது. சாவுன்னா என்ன? மரணம், அப்படி தானே? மரணம்னா என்ன? பாவம். பாவம்னா என்ன? எல்லாரும் பொறாமை, வியாதி, துரிச்சை, நாசமோசம், எல்லா கிரியைகளும் எங்கே இருக்குது? இந்த சரீரத்தில் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இந்த சரீரம் என்ன சரீரம்? சாவுக்கு ஏதுவான. இது உண்மையிலே இது செத்து போயிடும். எப்படி? இது இப்போ பாருங்களேன், இந்த கையை வெட்டி விட்டா, இந்த ஒரு கையை வெட்டிட்டேன், வெட்டி கீழே விட்டா என்னாச்சு? செத்து போச்சு. அந்த சரீரம், அந்த கையில் ஜீவன் இல்லை. ஒரு அரை மணி நேரம் தாண்டிச்சுன்னா அந்த கை செத்து போயிடும். அரை மணி நேரத்துக்குள்ளே கொண்டு போனால் தச்சு வச்சு கிட்டுவாங்க இல்லையா? ஆனால் ஒரு சற்று நேரம் தாண்டும் போது இந்த கைக்கு அடுத்து என்ன செய்யாது? ஜீவன் இருக்காது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த மரணத்துக்கு ஏதுவான, சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்திலே பாவம் ஆளாதபடிக்கு, அதாவது பாவம் ஆளாதபடிக்கு இந்த சரீரத்தில் நம்ம வாழ முடியுமா? எப்படி? அதாவது இதில் ஒரு பூச்சி கடிச்சாலே என்ன செய்யுது? சின்ன பூச்சி, என்னன்னே தெரியல, அணப்புழுவோ என்னவோ, உனக்கே தெரியாதுல்ல, நீ உனக்கே தெரியாது, கையெல்லாம் ஊந்துரும். பார்த்துருக்கீங்களா? கை வீங்கிரும். நமக்கு என்னன்னே தெரியாது, நம்ம உணர்ந்திருக்கவே மாட்டோம், கடித்த மாதிரி கூட உணர்ந்திருக்க மாட்டோம். ஆனால் நம்ம சரீரத்தில் என்ன செய்யும்? வீக்கம் வந்துடும். சில உங்களுக்கு அலர்ஜி வருது, அரிப்பு, பறிப்பு, இந்த மாதிரி பல ஐட்டம் என்ன செய்யுது? அது என்னது? சாவுக்கு ஏதுவான மரணத்தின் கிரியை, அப்படித்தானே? இந்த ஒரு 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 ஒரு
ஒரு புழு இல்லையா, ஒரு ஒரு புழு வந்து கடிச்சிருச்சு, உங்களுக்கே தெரியாமல் சும்மா நீங்கள் உட்கார்ந்தீங்க, அப்படி தானே? கடிக்கும். இந்த அணப்புழுன்னு ஒன்று உண்டு, பார்த்துருக்கீங்களா? ஒரு நாள் எனக்கே தெரியாதுங்க, இதில் ஏதோ பட்டிருந்து போல இருக்குண்ணா, லைட்டாக உன்னா அப்புறம் கழுத்து வந்து என் தலை அளவுக்கு ஆயிடுச்சு. எல்லாரும் என்னை கண்ணை பார்க்குறது இங்கே பார்க்க ஆரம்பித்தாங்க. பிறகு பாடி இல்லையா? ஆமாம் ஆமாம், இங்கே இப்படிலாம் ஆயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? ஆனால் எனக்கு ஃபீலே ஆகலை. எப்படி அது எனக்கு தொட்டிச்சா கடிச்சா எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் என்னன்னே தெரில, பாருங்கள் 2 பேரும் உப்பு வாரி வச்சு நல்லா உரசுறாங்க 2 சைடில் இருந்துட்டு. ஏன்னா சம்பவம் இப்படி வீங்க. ஆனால் இது பாருங்களேன், சாவுக்கு ஏதுவான சரீரம். இந்த சரீரத்தில் இந்த அணப்புழுங்கிறது ஒரு புழு கடிச்சிருச்சு, எனக்கு தெரியல. அது மரணத்துக்கு ஏதுவான கிரியையை என் சரீரத்தில் ஏற்படுத்துறதுக்கு காரணம் என்ன? இன்னமும் என் சரீரத்தில் சாவுக்கு ஏதுவான கிரியை நடப்பிக்கிறதற்கு, மரண கிரியை நடப்பிக்கிறதற்கு என் சரீரத்தில் பிசாசுக்கு இன்னமும் இடம் இருக்கிறது என்று அர்த்தம். நம்ம சரீரத்தில் வியாதி வருது இல்லையா, அதுக்கு நீங்கள் ஏதோ காரணம் சொல்கிறீங்க. ஒரே ஒரு துள்ளி தண்ணி கரெக்டாக உச்சியில் விழுந்துருக்குன்னு நினைக்கியே, சளி பிடிச்சிருச்சு. எப்படி? ஒரு சொட்டு தண்ணி. இங்கே லிட்டர் கணக்கில் தண்ணியை உள்ள தான் குடித்தேன், அது ஒன்றும் செய்யலை. ஆனால் தலையில் ஒரு சொட்டு தண்ணி விழுந்ததுக்கு என்னாச்சு? நம்மள அதை என்ன சொல்கிறோம்? வக்கணையா? சளி பார்த்தோங்க, சரியா இல்லை, சளி வந்துச்சே அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, இந்த சாவு உண்மையிலே அப்படிதாங்க. நம்மளை அறியாமலே ஈஸியாக கெட்டு போகிற சரீரம் தான் நமக்கு இருக்குது. இந்த சரீரத்தில் வியாதி வரும் அப்படிங்கிறது உண்மைதான். ஏன்னா இது ஈஸியாக கெட்டு போகிற சரீரம். இந்த சரீரத்தில் பிரச்சனை வரும் என்கிறதெல்லாம் உண்மைதான். இந்த சரீரம் இச்சிக்கும் அப்படிங்கிறது உண்மைதான். மரணத்தை இச்சிக்கும், அப்படிதானே? டெட் பாடியை எங்கே கொண்டு வைப்பாங்க? ஹாஸ்பிட்டலில் ஒன்று செத்து ஒரு பாடி போச்சு, என்ன செய்வாங்க? அதே பெட்லேயே வைப்பாங்க. பக்கத்து பெட்டில் ஒருத்தன் அப்போ தான் சளி பிடிச்சி வந்து அப்படியே படுத்து ஒரு ட்ரிப்பு போட்டுட்டு பக்கத்தில் இருக்க பாடியை பார்த்தா என்ன ஆகிறது? பயத்தில் செத்துருவானா இல்லையா? உடனே அந்த பாடி என்ன பண்ணுறாங்க? மார்சுரிக்கு மாற்றுறாங்க இல்லையா? செத்த இடத்துல போகுது, அப்படி தானே? ஜீவன் உள்ள இடத்துல ஜீவன் உள்ளவங்க இருக்கிறாங்க, அப்படி தானே இல்லையா? இல்லை சத்து ஒரு 10 எண்ணம் கொண்டு போகிறாங்க, ஒரு 5 பீஸு போச்சுதுன்னா அப்படியே வச்சுருக்காங்க. மற்ற 5 பீஸுக்கு எப்படி இருக்கும்? அது ஒரு 5 நிமிஷத்தில் திரும்ப செத்துரும். அதானே நீங்கள் சொன்னீங்க தானே? ஒரு பாடி கிட்ட இன்னொரு பாடி வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்குது. இதே பிரச்சனை தான் அந்த பாடிக்கு ஏற்கனவே வந்து செத்து போச்சுன்னு சொல்கிறாங்க உன்ட்ட. நீங்கள் என்ன செய்கிறீங்க? நீங்கள் அப்படியெல்லாம் போனது இல்லையோ? இந்த கொரோனா எல்லாம் பார்த்துருக்கீங்க, பாடியை டிஸ்போஸ் பண்ண முடியாது, போன பாடி கிட்டுமான்னு தெரியாது, கண்ணை அடைச்சிட்டு இங்கே பார்த்தா பிரச்சனை, எல்லாம் கெட்டிலாம் வச்சுட்டாங்க. இப்படி பயந்தே செத்து போயிட்டாங்க நிறையலாம். 90% பயந்தே செத்து போச்சு, அப்படி தானே? அப்போ செத்த இந்த சரீரம் ஜீவனுக்கு ஊழியம் செய்யணும். இது சாவோட இருந்துன்னா, சாவை பார்த்துட்டு இருந்தா இது செத்துரும் கொஞ்ச நேரத்தில். பார்க்கறதுக்கே சாவுது, அப்படி தானே? அப்போ இந்த சரீரத்துக்குள்ள 2 விஷயம் இருக்குது. ஒன்று ஜீவன் இருக்கிறது, இன்னொன்று மரணம் இருக்கிறது. இந்த பாடி, இந்த பிசிக்கல் பாடி மரணத்துக்கு ஏதுவான பாடி. எப்படி? இந்த பிசிக்கல் பாடி மரணத்துக்கு ஏதுவான பாடி. இது என்ன செய்யும்னா,
இது மரணத்தை இச்சிக்கும், ஆசைப்படும். இது நல்லா கவனிங்க, இந்த சரீரம் மரண சரீரம் இல்லை, எனக்குள்ள இருக்கிற ஜீவன் இருக்கு இல்லையா, அதுதான் தேவனுடையது. இந்த தேவனுடையது தேவனுடைய காரியங்களை பார்க்கும். இந்த மண்ணான சரீரம் மண்ணை பார்த்துட்டு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இந்த மண் வாசனை வர மாதிரி, மழை பெஞ்சோடனே நல்லா சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? பார்த்ததில்ல, தின்னுட்டோம்ல. மண் சாப்பிட்டது இல்லையா நீங்கள்? நான் ஃபுல்லாக மண் நல்லா சாப்பிட்ருக்கேன். இப்படி சொன்னாதான் சில முகம் எல்லாம் அப்போ பாஸ்டரும் சாப்பிட்ருக்காரு, அப்போ நம்ம சொன்னா ஒன்று பாம்பின் கால் பாம்பறியுன்ற மாதிரி இல்லையா? நமக்கு ஒரு 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 இச்சை வருதா, அந்த மண் மேலே ஒரு ஆசை வருதா? இப்போ அந்த மண் அந்த மாதிரி மண்ணெல்லாம் இல்லை, அப்படி தானே? முன்னாடி இந்த செங்கல் சூளையில் மண் பயங்கரமாக இருக்கும், நல்ல மண், ஃபஸ்ட்டு மண்ணா நல்ல உரம், நல்லா மணக்கும். அந்த தண்ணி வரும்போ நான் யாரும் தெரியாமல் போய் கடிச்சு தின்னுவேன். அப்படி சாப்பிட்டா அயன் டெஃபிஷியன்சி இல்லை. ஆமாம், அது இரும்பு சத்து கம்மியாக இருந்தால் அதை மண் சாப்பிட தோணுன்னு சொல்லுவாங்க. கரெக்டு தான். சரி, ஏதோ ஒன்று மண்ணை சாப்பிட்டுச்சு. இப்போ உங்களுக்கு திருப்தி தானே நான் மண் சாப்பிட்டதுனால? சாத்திரம். இப்போ மண்ணை இச்சிக்குது. நான் இது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன். இப்போ ஒரு மண் மேலே நம்ம ஒரு ஸ்மெல் வருது, நமக்கு ஃபீல் ஆகுது, மண்ணை சாப்பிட மாதிரியே தோணுது. சில சாப்பிட்ருக்கலாம், மண்ணை கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்ருப்பீங்க சின்ன பிள்ளையில். நான் சின்ன பிள்ளையில் தான் எடுத்து எனக்கு சாப்பிட தோணியிருக்கு. நல்லா இருக்கும், அதை எடுத்து நல்லா இருக்குது, அந்த மனம் நம்மளை இச்சிக்கு மூக்கில் மூணு ஏறும். சாப்பிட்ருக்கேன் நான் அப்படி. இந்த செங்கல், உடஞ்ச செங்கல் இருக்குல்ல, அந்த சுடாத செங்கல், அது நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில, நல்லாயிருக்கு. இப்போல்லாம் செங்கல்லாம் அப்படி டேஸ்ட்டாக இருக்காது. பழைய செங்கல் எங்கடா இருக்குது சாப்பிட்லான்ற அப்படி இருக்கும் டேஸ்ட்டாக. நான் அதை சாப்பிட்ருக்கேன், சின்ன பிள்ளையில் சாப்பிட்ருக்கேன். இப்போது உங்களுக்கு சிலருக்கு நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, ஆனால் அந்த மனம் அடிக்கும்போது உங்களுக்கு அது நல்லா ஃபீல் ஆகும், அப்படி தானே? சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட். இது நமக்கு உணர்றோம். இது உங்களுக்கு புரிகிறபடி சொல்கிறேன். இதே மாதிரி இந்த பூமியில் இருக்கிற மரண கிரியைகள் நம்மளை அறியாமலே அதை இச்சிக்கும். வியாதி இருக்குல்ல, நம்மளை அறியாமலே நம்ம இச்சிப்போம். வியாதி எதுக்குரியது? மண்ணுக்குரியது. புரியுதா? மண்ணானவர்கள் மண்ணானதை சிந்திக்கிறாங்க. புரியுதா? நீ மண்ணுக்குரியவனா இருந்தா மண்ணு தான் உன்னை தின்னும். மொத்தமா செத்து போய் ஒரு நாள் உனக்கு மண்ணு உன்னை காலி பண்ணும் இல்லை? கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அந்த சரீரம் மண்ணாயிரும் இல்லையா? எந்த மண்ணில் போய் புதைஞ்சிருக்குதோ அந்த மண்ணாவே அந்த சரீரமும் மாறிடும் இல்லையா? கொஞ்ச நாள் கொஞ்சம் எலும்பு இருக்கும், அடுத்தது அதுவும் போயிடும், மக்கி மண்ணாவே போயிடும். ஆனால் இதில் என்ன விஷயம் அப்படின்னா, ஆண்டவர் ஏன் இந்த மண்ணை தெரிந்து கொண்டார் அப்படின்னா, இந்த மண்ணான சரீரம், இந்த மண்ணான பூமியில் வாழுவது எப்படின்னா, தேவனுடைய ஜீவனை கொண்டு இந்த சரீரம் பிழைக்கணும். ஆனால் இந்த மண்ணை இச்சிக்கப்படாது. ஆண்டோடைய பிளான் என்ன? ரெக்ஷன். ஆண்டோடைய பிளான் என்ன பிளான்? கரெக்டாக உட்காரு. ஆண்டோடைய பிளான் ரொம்ப கவனிங்க, உங்களுக்கு எங்கே தான் புரியும் ஃபர்தரா. ஆண்டவர் எதற்கு கொண்டு வந்தாருன்னா, ஒரு ரெண்டு மண்ணை எடுத்துட்டு இது ரெண்டும் ஒன்னே வைங்க. இன்னொரு மொபைல் கொடுப்பா. இது உங்களுக்கு மொபைல் இல்லை, இதுவே சொல்லலாம் போல. இது ஒரு மொபைலு, இது ஒரு மொபைலு. இந்த மொபைலு வச்சு இந்த மொபைலில் தான் கான்டாக்ட் பண்ண முடியும். கரெக்டா? அப்படி தானே? இப்போ இந்த உலகத்திலே இந்த ரெண்டு மொபைல் தான் இருக்குது. இந்த மொபைலு
என்ன பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டதோ அந்த பர்பஸுக்கு இணையா இன்னொரு மொபைல் வேணும், அப்படிதானே? அப்ப இது ரெண்டும் மொபைல், ரெண்டு கான்டாக்ட் பண்ணும், ஈஸி. இது ரெண்டும் கான்டாக்ட் பண்றது ஈஸி. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணிருக்கா அப்படின்னா, இது கீழே இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுல இருந்து தான் நம்மளை எடுத்தாரு. எங்கிருந்து எடுத்தாரு? மண்ணிலிருந்து நம்மளை எடுத்து அவர் உருவாக்கி அவர் விரும்பின மாதிரி வச்சுட்டு அதுக்கு தன்னுடைய ஜீவனை கொடுத்துட்டு இந்த மண்ணை மிதித்து ஆளும்படி தான் இந்த மண்ணை தனியா எடுத்து இந்த மண்ணுக்குள்ள தன்னை வச்சிருக்காரு. தன்னை யார வச்சிருக்காரு? அவரை ஆவிய உள்ள வச்சிருக்கிறார். சரியா? இப்போ இந்த மண்ணை புரிஞ்சுக்கிறது ஈஸி. எப்படி? மண்ணை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ஈஸி. ஆனா இந்த மண்ணு ஜீவனை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். புரியுதா? இந்த மண்ணை புரிஞ்சுக்கிறது ஈஸி. புரியுதா? குரங்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிரும். குரங்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிரும், அப்படிதானே? கொஞ்ச நேரத்தில் அதுக்கு தெரிஞ்சிடும் நம்ம ஆளுதான் அப்படின்னு. புலியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிரும். ஆனா ஒரு 10 குரங்குக மத்தியில் ஒரு புலி இருக்குது. அந்த புலிக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது கஷ்டம். தன்னை அப்படியே ஒரு வருஷம் 2 வருஷம் வாழ்ந்துச்சுன்னா குரங்கு மாதிரியே வாழ்ந்துடும். அது குரங்கு மாதிரியே வாழ்ந்துரும், அப்படிதானே? கத்த சொல்ற, நீ ஏன் கூட வாழு, நீ மண்ணா இருக்க மாட்ட, நீ என்ன மாதிரி மாறுவ. புரியலையா உங்களுக்கு? இப்ப இங்க எடுத்தாரு உண்மை. எங்க எடுத்தாரு? நீங்க மண்ணு தான். ஆனா நீங்க என்ன செய்யணும்? நான் உங்களை அங்கிருந்து பிரிச்சிருக்கேன். இப்ப நீ என்னுடைய ஆளு, ஏன் ஜீவனை உனக்கு தந்திருக்கிறேன், இதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லித்தர, கற்று தருகிறார். எப்படி தர்றாரு? கற்று கொடுக்க என்ன ஆகுதுன்னா, நம்ம இந்த மண்ணை விட்டு பிரிஞ்சு இந்த ஜீவனுக்கு நேரா திரும்புறோம். ஹல்லேலூயா. தேவன் இந்த பூமியில மனுஷனை கொண்டு வந்ததுக்கு காரணம் இதுதான். நம்ம எல்லாருக்கும் பிரயாசங்கள் இருக்குது, பாடுகள் இருக்குது, மாம்சத்தில் நிறைய பாரங்கள் இருக்குது, சுமைகள் இருக்குது, வியாதி வந்திருக்குது. சிலர்களுக்கு வியாதி இருக்கலாம், சிலருக்கு வியாதி வந்துருமோன்னு ஒரு அச்சம் இருக்கிறது, பிரச்சனை வந்துருமோன்னு ஒரு அச்சம் இருக்கிறது. சிலருக்கு பாருங்களேன், ஐயோ அந்த பாவத்தில் விழுந்துருவோமோன்னு ஒரு, இது பாவம்னு தெரியுது, இது விழுந்தா இதில் மிச்சம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் நம்ம என்ன செய்யறோம்? ஒரு அச்சம் இருக்குது, அப்படிதானே? விழக்கூடாது, தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு நமக்கு ஒரு அச்சமும் இருக்குது. ஏன் இந்த அச்சம் இருக்குது? ஏன்னா இந்த மண்ணில் போய் நான் உளுந்தா வேஸ்டாக போயிடுவேன், மண்ணோடு மண்ணா நான் ஆயிடுவேன், பிரயோஜனமற்று போயிடுவேன்னு எனக்கு என்ன சொல்லி தந்திருக்காங்க. சொல்லி தரலன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் தெரியாது. மண்ணோடு மண்ணு இருப்போம், மண்ணோடு மண்ண இருப்போம் நம்மளை. அப்போ நீங்க ஒருவேளை நான் மண்ணுக்குரிய ஆள் தான், நான் மண்ணாவே இருந்துடுறேன் அப்படி நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா உங்களை கர்த்தர் தனியா பிரிச்சிருக்காரு, பிரிச்சுட்டார். நீங்க மனுஷனா இருக்கிறீங்க, அவர் சாயலா, அவர் ரூபமா நீங்க உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க. அதனால நீங்க திரும்ப மண்ணுக்கு போனா நீங்க மண் ஆள மாட்டீங்க, மண்ணோடு சேர்ந்தீங்கன்னா மண்ணு உங்களை ஆளும். நல்லா புரியுதா உங்களுக்கு சிஸ்டர்? நீங்க தான் தலைவன். ஆனா தலைவன் கரெக்டான இடத்துல இல்லைன்னா வான் தலையில மிளகா அரைச்சி பூசுவாங்கோ. புரிஞ்சுதா? ஆனா நீ சொல்லலாம், நான் பெரிய ஆளாக்கும். கடவுளே, என்ன சொல்லும்? கடவுளே பெரிய ஆளுன்னா அங்கே போய் இருக்குது, இஞ்சேனத்தை கிடைக்க. புரியுதா?
ஒரு சின்ன புழு இதில் வந்திருந்தா நீங்கள் இப்படி தட்டி விட்டுறலாம். எப்படி? ஒரு சின்ன புழு இப்படி வந்தால், ஒரு சின்ன புழு ஏதோ எடுக்கும்போது, மண்ணிலேருந்து ஏதோ ஒன்று எடுக்கும்போது ஒரு புழு வந்து ஒட்டிருச்சு, தட்டி விட்டுறலாம். ஆனால் ஒரு 2000 புழு கிடக்கிற இடத்துல நீ போனேன்னா நீ அதை ஆள முடியாது, அது ஒன்று ஆளும். எத்தனை பேருக்கு இது புரியுது? இதை விட ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு 2000 புழு, நீங்கள் அதில் போய் விழுந்தா உங்களை தெரியாத அளவுக்கு அந்த புழு, பெரிய புழு உள்ளே போய் விழுறீங்க. அப்போ நீங்கள் யார்? சீ பா, சீ இது நீ இல்லை. அதில் கடவுளை அது என்ன செய்யும்? ஜெயனத்துக்கு வந்த அது வச்சு என்ன செய்யும்? தின்னுமா தின்னாதா? தின்னு தானே. நமக்கு அவிஞ்ச பழத்தில் பாதியை வெட்டி தின்னு நல்ல பழத்தை சாப்பிட்டு பழக்கம். எப்படி? ஒரு பழம் இருக்கும், பாதி அவிஞ்சிருக்கு, அதை எப்படி? அவிஞ்ச பழத்தில் பாதி பழம் சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்ருக்கீங்க தானே? அப்படித்தானே? நம்ம ஒரு பழம் வாங்கிட்டோம் இல்லையா, எப்படி நீ அதை விடுவது? தின்னுவோம். சிலர் அவிஞ்ச பழத்தையே தின்னணும், ஒன்றும் செய்யாது, நல்லா இருக்கும். அது தின்னம்ப தெரியாது, உள்ள போய் உள்ள விட்டான்டா, அது அங்க என்ன செய்யுதுன்னு யாருக்கு தெரியும்? அது பாயசனா மாறதா பாயாசமா மாறி வெளியே வரதான்னு தெரியாது. புரியுதா? புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ. அப்போ இதான் விஷயம். அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாதி சரியாயி பாதி இருக்கலாம் அப்படின்னாலும் உங்களை விடாது, புழு பிடிச்சிரும் ஃபுல்லா. அப்ப மண்ணை இச்சிக்கும். இப்போ நீங்க உங்க கை வச்சு எல்லாத்தையும் வாஷ் பண்ணீங்களா? பொதுவாக பொம்பளை பிள்ளைங்க கை வச்சு எல்லாத்தையும் வாஷ் பண்ணும். ஆனால் ரெஸ்ட் ரூம் எல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது கை வச்சு க்ளீன் பண்ண மாட்டீங்க, ஒரு ப்ரஷ் வச்சுருப்பீங்க, அதுவும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில். ஏன்? ஸோ அங்கேருந்து தேவையில்லாத இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு ஆயிடக்கூடாது அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு ப்ரிகாஷனாக என்ன செய்கிறோம்? நம்ம அதை கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சு என்ன செய்கிறோம்? மெயின்டைன் பண்ண. மறுபடியும் படிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. இயேசுக சரீரம் புழு பிடிச்சிருக்குமா? லிட்டரலாக அது புழு பிடிச்சதுங்க. தெரியாது அவங்களுக்கு? புழு பிடிச்சி ரத்தம் வந்துச்சா, கிழிஞ்சா. ஒரு பாடி மோசமாக கிழிஞ்சா சீக்கிரமாக அது இன்ஃபெக்ஷன் ஆகுமா இல்லையா? இன்ஃபெக்ஷன் ஆனோடனே கிருமி வருமா இல்லையா? வருமா இல்லையா? 3 நாள் ஆச்சு, என்ன ஆயிருக்கும்? புழு வந்திருக்கும். புழு பிடித்த, இப்போ புரிஞ்சுக்கோங்க, புழு பிடித்த இயேசுவின் சரீரத்தில், நாற்றமடித்த இயேசுவின் சரீரத்தில் நீங்க நினைக்கிறீங்க அது வரைக்கும் கெட்டு போகாம இருந்தேன், அப்படிதானே? எல்லாம் செஞ்சு புழுத்து எல்லாம் தான் இருந்துச்சு. அதுல தான் கிறிஸ்துவை அந்த மரித்து போன சரீரத்திலிருந்து பிதாவின் ஆவி எழுப்பிச்சு. ஹல்லேலூயா. அந்த எழுப்புதலின் ஆவி கிறிஸ்துவை 3 நாள் செத்து அவிஞ்சு புழுத்திருந்த அந்த சரீரத்தை அப்படியே ஃப்ரெஷ்ஷா, எப்படி ஃப்ரெஷ்ஷா அப்படியே எழுப்பிச்சுதான். யாருடைய ஆவி? பிதாவின் ஆவி. இந்த ஆவி நீ அனுமதித்தால், சொல்லுங்க, சர்ச்சுக்கு வெளியில போய் உட்காராம
சர்ச்சை விட்டு தூரம் போகாம, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம தூரமா இருந்தாலோ இந்த புழு இருக்கும். என்ன இருக்கும்? புழு இருக்கும். மூக்கு இப்படி வைக்குது இல்ல, அது என்னது? புழு. என்னது? உள்ள புழு இருக்குன்னு அர்த்தம். ஸ்மார்ட்டா சொல்லுவாங்க, புழு. என்னது இருக்கு? புழு. சத்தம் போடக்கூடாது. யாரு வேணா? யாரு? உள்ள புழு. ஏசி ஒத்துக்கல, புழு. சூடு ஒத்துக்கல, புழு. ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு உன்னை தூரமாக்குறது புழு. சபைக்கு வராம இன்றைக்கு கல்யாண வீடு, புழு. அடுத்து நீ திங்கிற சாப்பாடு புழு. சபைக்கு லிப்ஸ்டிக் அடிச்சிட்டு வராம, ஆண்டோடைய சமூகத்தில் உன்னை அலங்கரிச்சிட்டு வராம, நீ வெளியில போறதெல்லாம் புழு. பூ புழு. பூ வச்சுட்டு போறேன்னு வச்சுக்கோயேன், அந்த பூ எல்லாம் என்னது? புழு. தேவனை மகிமைப்படுத்தாம நீ இந்த உலகத்துல உன்னை நீ காட்டியெல்லாம் புழு. ஆண்டோர் சமூகத்தில் உனக்கு சிரிப்பு வரலன்னு வச்சுக்கோ, நீ வேற யாராவது ஒரு பயலையோ பொண்ணை பத்தி சிரிச்சேன்னா சுண்டெல்லாம் புழு. கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளை, கர்த்தருக்கு பயப்படுற பையன், இதை நீங்க கெட்டலைன்னா நான் கரெக்டாக காட்டி தரேன், புழு. முதல்ல சொல்லணும் இல்ல, ஏண்டா நீ நல்லா தானே இருக்க, கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளையா தானே இருக்கிற. அப்போ ஒரு கர்த்தருக்கு பயப்படாத ஒரு ரட்சிக்கப்படாத பிள்ளை நீ கெட்டுறேன்னா என்ன செய்யற? முதல்ல ஒரு பெரிய புழுவை உள்ள விட்டு அழிய. ஒரு புழு உள்ள வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ஏப்பா, ஒரு படலையில் 2 பழம் இருக்கு. ஒரு பழம் கெட்டு போச்சு, அதை நீ ஓப்பன் பண்ணி பார்த்தா நிறைய புழு இருக்குது, சரியா? ஒரு புழுவை எடுத்து நல்ல பழத்தில் மேலே அந்த சுண்டில் வச்சு விடிய, அது என்ன செய்யும்? புழு என்ன செய்யும்? ஆண்டவர் அனுமதிக்காத எந்த மனுஷனையும் எந்த எந்த தருணத்திலும் உன் வாழ்க்கைக்குள்ள விடக்கூடாது. விட்டேன், அது புழு, அது மண்ணு. அது மண் உன்னை முதல்ல இச்சிக்கும், ஆசைப்படும் உன மேல. புரியுது உங்களுக்கு? அது புழு. சிலவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அந்த புழுவை வெட்டி எறிகிற ஆரோக்கியம் எனக்கு இருக்குதுன்னு நீ என்ன செய்வ? சிலவங்களுக்கு என்னன்னா, நீங்க இந்த ஆண்டவருக்குள்ள பிள்ளையாவே இருப்பீங்க, இருந்துட்டு நமக்கு என்ன தோணும்? இருந்துட்டு என்ன தோணும்? அவ ஆள் ஒரு ஹிந்து பொண்ணுதான், அவ ஒரு இஸ்லாமிய பொண்ணுதான், ஆனாலும் நான் அவளை கெட்டுனதுக்கு பிறகு அவ கிறிஸ்தவளா மாறுவா. எப்படி? புழு எப்படிடா? தேவனை அறியாதவ எப்படிடா? முடியாது. புரிஞ்சுதா? உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கரெக்ட். இனி நான் வாசிக்கிறேன், கவனமா. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், எப்படி? எனக்குள்ள வாசமாய் இருக்க நீங்க அனுமதிச்சா, தேவனுடைய ஆவியை உங்களுக்குள் வாசமாய் இருக்கும்படி
நீங்கள் அனுமதித்தால் அந்த ஆவி மரித்தோர்ந்து எழுப்பினவருடைய சரீரத்தை எப்படி உயிர்ப்பித்துச்சோ அதே போல சாவுக்கு ஏதுவாய் விட்டா ஒரு துள்ளி தண்ணி உன் தலையில விழுந்தா சளி பிடிச்சிரும். விட்டா ஒரே ஒரு சின்ன ஒரு புழு கடிச்சு உன் பாடியை இன்ஃபெக்ஷன் ஆயிரும். செத்து போகிறது வரைக்கும் வாய்ப்பா இருக்கிற இந்த சரீரத்தை உயிர்ப்பிக்கும். சாகாதபடிக்கு உயிர்ப்பிக்கும். உன்னுடைய செல்லு, உன் பாடியில் இருக்கிற செல்லு, உன் பாடியில் இருக்கிற உறுப்புகள், எலும்புகள், நரம்புகள் அத்தனையும் உயிர்ப்பித்தே வச்சிருக்க. ஹல்லேலூயா. தேவன் அனுமதித்த நாட்கள் வரைக்கும் பாருங்களேன். ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு பொருள் இருந்தா கெட்டு போகாம இருக்குது. அப்படித்தானே? அப்படித்தானே? ஏசியில இருந்தா நம்மளும் கெட்டு போகாம இருக்கிறோம். கொஞ்சம் வெளியில் இருக்கிற சூடெல்லாம் இல்லாம. ஆனா அதையும் தாண்டி நீ என்ன செய்யற? வெளியில போய் தேவ சமூகத்தில் இருப்பது ஏசியில் இருக்கிற மாதிரி. தேவனோடு உறவில் இருக்கிறது ஜீவனின் வாழ்வது. இந்த ஜீவ வாழ்வை பெரும்படிதான் கிறிஸ்துவை பிதாவானவர் தன்னுடைய ஆவியினாலே எழுப்பி இந்த கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது யாரெல்லாமோ அவருக்குள்ள இந்த ஆவியை விட்டார். இன்றைக்கு வரை விட்டுட்டே இருக்கிறார். புரியுதா? இந்த கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை இவ்வளவாய் தேவன் நம்மில அவரை கொடுத்து அன்பு கூர்ந்தாராம். என்ன தேவன் பாருங்க. நம்ம கெட்டு போகாம இருக்கிறதுக்கு என்ன செஞ்சாராம்? பரிசுத்த ஆவியை நமக்குள்ள கொண்டு. நம்ம கெட்டு போகாம இருக்கிறதுக்கு என்ன ஆவி கொடுக்கப்பட்டது? எதுக்கு கொடுக்கப்பட்டது? கெட்டு, இதை மறக்கவே கூடாது. நீங்க கெட்டு போகாம இருக்கிறதுக்கு பரிசுத்த ஆவி உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை கர்த்தர் உயிர்ப்பித்துட்டே இருப்பார். அப்படி ஒரு உயிர்ப்பு உண்டாகும் போது கீழே வாருங்க. ஆகையால் சகோதரரே, நீங்கள் மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்தின்படி கடனாளிகள் அல்ல. ஹல்லேலூயா. நீங்க, நான் மறுபடி சொல்றேன், உங்களை இந்த மண்ணில இருந்தா எடுத்தாரு. எப்படி? உங்களை எடுத்துட்டாரே. இனி நீங்க மண்ணுக்குள்ள போனா நீங்க ராஜாவா இருக்க முடியாது. மண்ணுக்குள்ள போயிட்டு நீங்க ராஜாவா இருக்க முடியும்னா முடியாது. செத்துட்டேன்னு நினைச்சிட்டாங்க. உடனே குண்டுக்குள்ள வச்சு கல்லறை வச்சு 3 நாள் திறக்க முடியுமா? ஐயோ உயிரோட இருக்கேன், ஹலோ ஹலோ இல்லையா? நான் போன வாரம் பேசினேன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் அயர்ந்து தூங்கின இடத்துல உன்னைய புதைச்சிட்டாங்க. நீ வர முடியுமா வெளியில? முடியாது தானே? நீ நினைக்கிற இந்த உலகத்துல போயிட்டு நான் உலகத்துல எனக்கு இருக்கிற பலன், எனக்கு இருக்கிற புத்தி, எனக்கு இருக்கிற பராக்கிரமம், நான் இதை வச்சு ஜெயிச்சிருவேன்னு நினைக்கிறேன். முடியாது. அது ஒன்ன ஜெயிக்கும். மண்ணு ஒன்ன ஜெயிக்கும். நீ நினைக்கிற மண்ணை ஜெயிச்சிட்டேன்னு நடக்கவே நடக்காது. மண்ணானதை இச்சிக்கும். அது ஒன்ன தந்திரமா இச்சிக்குது. இங்க பாருங்களேன், இந்த மண்ணுக்கு கீழே கிடக்கிற மண்ணுக்கு பலன் இல்லை, புழுக்கு பலன் இல்லை. நீ புழுவோட பெரிய ஆளு, நீ பூச்சியோ புழுவோ கிடையாது. நீ தேவனுடைய புத்திரன், புத்திரிகள். உங்களை கர்த்தர் வேறு பிரித்து தன்னுடைய நாமத்துக்கு அடையாளமாய் பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார். இப்ப நீ கீழே போயிட்டேன்னு வச்சுக்கோ, கீழே போனா நீ சொல்லுவ, நான் கீழே போனாலும் மண்ணு ஆண்டவர் தான், ஏசுதான் அப்படின்னு நீ சொல்ல முடியாது. உன்னை புழு அரிக்கும். ஆனா நீ அவரோடு இருந்தேன்னா இதை ஆளுவாய். நீ நினைக்கிறீங்க, நிறைய இந்த மாம்சத்தின் பிரகாரமா யோசிக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மண்ணில் போனா என்ன,
நான் இதை சாதிச்சிருவேனாக்கும், நான் இதை செஞ்சிருவேன், நான் பாவம் செய்யாம இருப்பேனாக்கும். ஒண்ணும் முடியாது. அவருடைய பலன் இல்லாம நீ பாவம் செய்யாம இருக்கவே முடியாது. அவருடைய பலன் இல்லாம நீ படிக்க முடியாது. அவருடைய பலன் இல்லாம அவருடைய என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. நத்திங். இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் நீங்க அழைச்சிட்டே இருப்பீங்க. ஆவியானவரே என்ன நிரப்புங்க, மரித்தோரிலிருந்து இயேசுவை எழுப்பின பரிசுத்த ஆவியே எனக்குள் தங்கி இருந்து இந்த சாவுக்கு ஏதுவான சரீரத்தை, சாவுக்கு ஏதுவான அந்த புத்தியை, சாவுக்கு ஏதுவான அந்த எண்ணங்களை, சிந்தைகளை கீழ்ப்படுத்தி என்னை அரசாளுவீராக. அப்பதான் நான் அரசாள முடியும். யூ டொமினியன். அவர் ஒன்ன ஆளலனா நீ ஆள முடியாது. ஹல்லேலூயா. ஆவியானவர் ஒன்ன ஆண்டாவா நீ மாம்சத்தை, மாம்சத்தின் கிரியைகளை ஆள முடியும். ஹல்லேலூயா. அப்போ ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு, இந்த மண்ணுக்கு நம்ம கடனாளியே கிடையாது. இது மண்ணு தான். இந்த மண்ணுக்குள்ள போய் கடந்து தேவையில்லாம கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு பாவத்துக்குள்ள மூழ்கி வியாதிக்குள்ள மூழ்கி மரணத்தை அனுபவிக்க வேண்டிய தேவை இல்ல. நீ இங்கே இரு. இயேசு எதுக்கு மரித்தார்? உன் பாவங்களை சுமந்து மரித்தார். பாவம் என்ன? வியாதி, மரணம், துக்கம், கஷ்டம், இல்லாமை, குறைவு. இதுல இருந்து தானே உன்னை தூக்கினார். இங்க தானே உன்னை தூக்கினார். நீ மறுபடியும் அங்க போயிட்டு 2 நாள் காய்ச்சல் பாருங்க. அப்ப 2 நாள் இயேசு செத்தாரா? செத்தாரா? 2 நாள் உனக்கு புழு, 2 நாள் புழு. ஆனா ஒருவேளை உன்னை புழு லைட்டா கொஞ்சம் அசந்த வேளையில் உன்னை பிடிச்ச மாதிரி இருந்தாலும் உதறிட்டு நான் ஜீவனுக்குள்ள வருவேன், நான் ஆண்டோடைய ஆலயத்துக்கு வருவேன், எந்த சூழல் வந்தாலும் நான் வருவேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தான் தேடுவேன், மற்ற இவைகள் எல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. இதுதான் வல்லமை, இதுதான் பரிசுத்த ஆவியின் வல்லமை. ஹல்லேலூயா. இப்படி நீங்க உங்க லைஃபை நீங்க இப்படி எழும்பி செய்ய ஆரம்பிச்சு பாருங்க. பலவீனம் வரும்போதும் பிரச்சனை வரும்போதும் அடங்கி மண்ணுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு ஜீவனை தந்த பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிஞ்சனா அந்த ஆவி உன்னை உயிர்ப்பித்து சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை, சாவுக்கு ஏதுவான இந்த சூழலை, சாவுக்கு ஏதுவான இந்த சிந்தனையை, சாவுக்கு ஏதுவான இந்த போராட்டத்திலிருந்து உன்னை பிழைக்கும்படி உன்னை உயர்த்தி பிழைக்க வச்சு. ஹல்லேலூயா. பிரதர், சிஸ்டர், பாவத்தை பார்த்து பயப்படாதீங்க, வியாதியை பார்த்து பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா நீங்க அதுக்கு கடனாளிகள் அல்ல. ஹல்லேலூயா. தண்ணி உன் தலையில விழுந்தா அது எப்படி உன்னை சேதப்படுத்தும்? பச்சை தண்ணி குடிச்ச உடனே உன் சரீரத்தில் எப்படி இன்ஃபெக்ஷன் உண்டாகும்? நீ அதுக்கு கடன் எதை கொடுக்க உண்டா? வா அண்ணன், தண்ணியில கொஞ்சம் அசுத்தத்தை கலந்து விட்டேன், அதனால் தண்ணி என்னை சிலவெல்லாம் உண்டாக்கி வச்சிருப்பான். இந்த சினிமாலெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பாம்பை பாதியில் அடிச்சு விட்டதுனால சொல்லுவாங்க. முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? பாம்பை பாதியில் அடிச்சு விட்டுறாதீங்க, அது மோந்து பார்த்து வரும். சினிமாக்காரனை எழுதி உண்டாக்கி விட்டான் பாருங்க கதை. பிறகுதான் தெரியுது அதுக்கு காதே கேட்காதான். அறிவு. பாம்புக்கு பால் ஊத்து, பாம்பு பாலே குடிச்சாதான். தெரியுமா உங்களுக்கு இதெல்லாம்? எலியோ
எலி வந்து முட்டையை தின்னும், அந்த எலி அது தின்னும். அதிர்வுகள், பாம்புக்கு அதிர்வு மட்டும்தான் தெரியுமா, அது கேட்காது. அதிர்வுகளை தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். நம்மளை எப்படி ஆக்கி வச்சுட்டானுவ பார்த்துருக்குது, படுவாவி பயிலுவ. அல்லேலூயா. பாம்பு மோந்து பார்த்து வரும். ஓகே, ரைட். அல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்ம மாம்சத்தின்படி பிழைக்க வரவே, மாம்சத்துக்கு நீங்க எதுவுமே கடனாளி கிடையாது. பாவத்துக்கு நீ ஊழியம் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பாவத்துக்கு ஊழியம் செய்ய நீ அழைக்கப்படல, தேவனுக்கு ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கீங்க நீங்க. கரெக்டா? கரெக்ட். உங்களுக்கு எத்தனை பேர் புரியுது? இந்த மண்ணை நான் கரெக்டாக பிரித்து காமிச்சேன். ஓகே ஓகே ஓகே, ரைட். அடுத்த வருஷம் போடுங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியின்படி சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். சரீரத்தின் செய்கைகள்னா என்ன? வியாதி, புழுக்கள், இருமல், ஏசி ஒத்துக்காது, பிசி ஒத்துக்காது, காய்ச்சல். எந்த இடத்துல எது ஒத்துக்காதுன்னு இந்த மாம்சம் சொல்லுதோ அதுக்கு எதிர்த்து நின்றுங்க. முன்னாடி எனக்கு ஏசியில் இல்லை, அந்த அப்போல்லாம் முன்னாடி ஏசினா அந்த ஏசி தேட்டர்லலாம் போய் சினிமா பார்த்தா வரும்போது தலை வலிக்கும். எப்படி தலைவலி? முதல்ல அப்படி ஏன் அப்படி வலிக்குதுன்னா, நம்ம கொஞ்சம் ஏசிலெலாம் உட்கார்ந்தது இல்லைல்ல, நம்ம வெயிலே இருந்திருக்கிறோம், சூட்லேயே வாழ ஆரம்பிச்சிட்டோம். பரலோகத்தில் போனாலும் நிறைய பேர் சளி பிடிக்குன்னு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பரலோகம் ஒத்துக்காது, பாதி பேருக்கு பரலோகம் ஒத்துக்காது. வேற மாதிரி இல்லை, செல்லிச்சுன்னு ஒரு மாதிரி இருக்கா. முதல்ல யார் உண்டாக்குவோம்? இந்த பெந்தையோசுக்கார போய், உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கா சித்தியே? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. உடனே அந்த சித்திக்கு பிடிச்ச சளி. ஏன்னா இந்த யாருமே ஆண்டவர்கிட்ட கேட்டு பரலோகம் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த கேட்குறீங்களா? ஆண்டவர்கிட்ட பரலோகம் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கீங்களா? பரலோகமாவது பாறையாவது அசுத்தம். ஏய், பரலோகம் எப்படி இருக்கும்னா சமாதானமாக இருக்கும். உங்களை இரிட்டேட் பண்ணாது ஒன்றுமே. அங்கே வெயில் இருக்குதோ அங்கே குளிர் இருக்குதோ எனக்கு தெரியாதுங்க, ஆனால் வெயில் உங்களை சேதப்படுத்தாது. எனக்கு தெரிஞ்சு எல்லாம் இருக்கும் அங்கே, ஆனால் ஒன்று உங்களை. அப்போ இங்கே மட்டும் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அழிக்கணும். சிஸ்டர், நீங்க பாருங்களேன், இப்ப பாருங்களேன், நீங்க 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 வந்து இந்த ஏரோப்ளைனில் ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுவாங்கள்ல, அடிக்கடி ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுவாங்க. ஒரு மந்தில் ஒரு 5-6 கண்ட்ரிஸ் போகிறவங்கலாம் இருப்பாங்க. ஒரு மந்த்துக்குள்ளே 5-6 கண்ட்ரிஸ் போவாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு தட்பவெட்பநிலை. எப்படி வாழ்கிறான்? நமக்கு நல்ல வெயில், அடுத்து ஒரு 3 மாதம் மழையிலேயே ஆஸ்பத்திரியில் தான் இருப்பேன் நம்ம ஆளுவ, வெயில்லையே ஆஸ்பத்திரி எப்படின்னு தெரியல. மழை என்ன சொல்லணும்? ஒரு மழை, குளிர் ஜரம். வெயில்னா ஒரே சூடு, தலை எல்லாம் வசர்த்து ஒரே காய்ச்சல். ஆனா பைத்தியக்கார ஜனங்களே டெய்லி ஃப்ளைட் டிராவல் பண்ணிட்டே இருக்கான்னு வச்சுக்கோ. எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ஏன் அவனுக்கு வரல? அவன் நாடு விட்டு நாடு போறான். அவனுக்கு ஏன் வரல? ஏன்னா அவன் அதை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை.
அதனால அவன் மாம்சத்தின்படி வாழ முடியல. அந்த எண்ணத்துல அவன் வாழல, அவன் வேற உலகத்துல வாழ்றான். ஒரு சாதா மனுஷனே எண்ணங்களால் தூரமாகும் போது பிரச்சனை அவனுக்கு தூரமாகுது என்றால், நீ ஆவியின்படி பிழைத்தால் பரலோக தேவனை மாறி பிழைத்திருப்பாய். நீ எங்க இருந்தா என்ன, நரகத்தில் இருந்தா என்ன, படு பாதாளத்தில் இருந்தால, அங்கே படுக்கை போட்டாலும் தேவரீ என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. நீ எங்க வாழ்றியா இருக்கிறியா தெரியாது, தேவனோட வாழ்றன்னா நீ பிழைச்சிருப்பாய். ஹல்லேலூயா. நம்ம ஆளுங்க என்னன்னா, அருமனை இல்லைன்னா அறப்பெல்லாம், அருமை அங்க இல்லைன்னா இங்க, இங்க இல்லைன்னா அங்க. நமக்கு நிறைய ஆப்ஷன், அதனாலதான் பிரச்சனை. இப்படிதான் வாழணும்னு சொன்னா அங்கதான் நம்ம மக்களுக்கு மட்டும் ஆக்சிஜன் இல்லாமலும் வாழலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்துன்னு வைங்களேன், முக்காவாசி கக்கூஸ்குள்ளே இருக்காங்க, எடுத்துருவாங்க. ஆமா, ஹல்லேலூயா. சிலர் அங்கேயே படுக்கை போட்டுருவார்கள். புரியுதா உங்களுக்கு சிஸ்டர், பிரதர்? நீங்க மாம்சத்தின் இந்த மாம்சம் சொல்றத கேட்கறதுக்கு வரல. எது கேட்க வரல? இந்த மாம்சம் சொல்றது நீங்க கேட்கறதுக்கு வரவே இல்லை. ஏன்னா நீங்க அதுக்கு ஒன்னும் கொடுத்து வைக்கல, அது உங்களுக்கு ஒன்னும் தரவும் இல்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு சொந்த பந்தமும் கிடையாது. ஆவியில் பிறந்தவனுக்கு சொந்த பந்தம் கிடையாது. புரியுதா? மாம்சத்தில் ஒரு எனக்கு சித்தி ஒருத்தி உண்டு, அவதான் எனக்கு தெய்வம். அறுத்து கொள்ளணும். சித்தி, செத்த சித்தி. வா சரீரத்தை குறித்து, உன் சரீர பிரகாரமான வாழ்க்கையில எங்க மேட்ரு. இந்த சரீர பிரகாரமான வாழ்க்கையில உன் வெற்றி தான் மேட்ரு. தேவன் உனக்கு முன் குறித்த வெற்றியை நீ அனுபவிக்கணும்னு சொன்னா இந்த மாம்சத்தை நீ கீழ்ப்படுத்தி தாகணும், இல்லைன்னா சாவ. வசனம் சொன்னா சொல்ற, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். சிஸ்டர், இந்த சரீரத்துல நேற்றைக்கு ஒரு ஆளை பார்க்குறேன் திருவட்டாரில். வேற சொல்லிட்டேனா? ஒரு ஆளை பார்க்குறேன், பிச்சைக்காரர் மாதிரி போறாரு. எப்படி? இப்படிதான் நடப்பார் அவர். டக்குன்னு பார்க்குறேன், துணி அழுக்கா இருக்குது, வேட்டி, பழைய வேட்டி. இந்த ஆளை நான் பார்த்துருக்கேன், என்ன டக்குன்னு இப்படி பார்த்தேன், வேட்டி சட்டெல்லாம் அழுக்கு. ஆனால் அவர் இப்படியே போறாரு. நான் எனக்கு அதில் தெரிஞ்ச ஒரு ஷாப் அதில் தானே. ஆனால் இவரும் பார்த்தவரில் என்னாச்சு இவருக்கு அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, அவர் அன்னைக்கு மாதிரியே என்னைக்கு இருக்கிறார். திருவட்டாரில் நம்பர் 1 கோடீஸ்வரன். திருவட்டாரில் நம்பர் 1 கோடீஸ்வரன் அவர். சிம்பிள், மாம்சத்தின்படி பிழைக்கல, என்ன இருக்குன்றதா மேட்ரு. நீ எப்படி அலங்கரிச்சாலும் உள்ள புழு இருந்தா. சில பழம் பார்த்துருக்கீங்களா, வெளியில யாத்தம்பழம் நல்லா இருக்கும், திறந்து பார்த்தால் புழு. சிலது பார்த்தா வெளியில கருகருன்னு இருக்கும், உள்ள பார்த்தா காட்டியாரு காடி ஜம்முன்னு. ஆவிக்குரியவன் அப்படிதான் இருப்பான். வெளியில கொஞ்சம் அடி வாங்கின மாதிரி இருக்கும், உள்ள வைரம் பாஞ்ச கட்டடா இது அப்படின்னு. ஹல்லேலூயா. ஆவிக்குரியன் வைரம் பாஞ்ச கட்ட. உனக்கு வருகிற ஒவ்வொரு உபத்திரவங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களையும் நீ தாங்குறல்ல, உன்னை அவர் தாங்கி தாங்கி ஆவியின் வல்லமையால பலப்படுத்தி பலப்படுத்தி வைரம் பஞ்ச கட்ட மாதிரி ஆகிற. அடுத்து பிசாசு சும்மானு சொரிய முடியாது, சொரிஞ்சா அப்படி இருப்பேன், ஷாக் அடிச்சு.
புழு உள்ள வேலை செய்ய முடியாது, ஒன்றை சொரிஞ்சதுன்னு மட்டும் தெரியும். இந்த எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சிருக்கிற இந்த இது பார்த்துருக்கீங்களா? காக்கா பார்த்துருக்கீங்களாப்பா? காக்கா பூச்சி எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? ஆண்டவருடைய பிள்ளைகளை எதிர்க்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் சத்துரு தானே கொண்டுறான். இந்த மாம்சத்தின் போராட்டங்கள் எல்லாம் உனக்குள்ள வரும், ஆனா உன்னை மேற்கொள்ளாது, உன்னை மேற்கொள்ளவில்லை என்று அர்த்தம். நான் சொல்லட்டுமா, கிறிஸ்துவ பத்தி ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது, அவர் எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டும் பாவம். நான் சொல்லட்டுமா, ஒருத்தன் எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டும் பாவம் செய்யாம இருக்கிறான்னா எத்தனை பிரச்சனை வந்திருக்கு அவனுக்கு. சிஸ்டர் பிரதர், ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றதுன்னா சும்மாலாம் கிடையாது. நீங்க நினைக்கிறீங்க ஈஸின்னு, அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. ஆவியில் ஒருத்தன் வாழ்றான்னா அங்க தேவன் மேன்மைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு. கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக மரித்தார். எப்படி? பரிசுத்தத்தோட தானே மரிச்சாரு, அப்படித்தானே? ஆனா பைபிள் சொல்லுது, அவர் பாவம் உலகத்தில் உங்களுக்கு வராதது இல்லைங்க, மனுஷனுக்கு வர வேண்டிய எல்லா உபத்திரவங்களும் போராட்டங்களும் பாவங்களும் அவருக்கு வந்திருக்கு. ஆனால் ஒன்றும் அவரை சேதப்படுத்தாதபடிக்கு ஆவியானுடைய பலத்தில் அவர் அதை மேற்கொண்டிருக்கிறார். எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டும் பாவம். பக்கத்தில் இருக்கவனுக்கு சளி வரும், மூத்திரம் வரும், எல்லாம் வேணா வரட்டு, ஆனா உனக்கு அதெல்லாம் நிச்சயாது வராது. ஒன்னு அது சேதப்படுத்தாது. அதுக்குன்னா உனக்கு ஆவிக்குரிய பலன் வேணும். ஹல்லேலூயா. மாம்சத்தின்படி பிழைக்கணும்னு நினைக்காதீங்க. மாம்சம் ஒன்று சொல்லும், இன்னைக்கு நீ இதை, இன்னைக்கு உனக்கு ரெஸ்ட் எடு அப்படின்னு ரெஸ்ட் எடுக்காத. மாம்சம் சொல்லி ரெஸ்ட் எடுக்கவே கூடாது. எப்படிங்க? மாம்சம் சொல்லி ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. நீங்களா நினச்சி ரெஸ்ட் கொடுக்கணும். நான் உனக்கு ரெஸ்ட் தரேன், நல்லா தூங்கு. அப்படி தூங்குனா நீ நினச்ச நேரம் தூங்குவ. இல்லைன்னா பெட்டில் போய் படுப்ப. பெட்டு பாவம், அது கரையும். இளவு உடுத்தப்ப அந்த கிடந்து எனக்கு பெடலிலோடைய அறை கிடந்து உறங்கோ மாட்டேன். நிறைய பேர் நான் கரெக்டான நேரத்தில் தூங்குவேன். எப்போ தெரியுமா தூங்குவான்? காலையில் தூங்குவான். 10 மணிக்கு பெட்டில் படுக்கிறது, காலையில் 6:30 7 மணிக்கு தூங்குவான். 10 மணி வரை ஓடும் அடுத்த தூக்கம். அது இல்லை, அது மாம்சம் ஒன்றை ஆளுகிறது. நீ மாம்சத்தை ஆளுன்னா டே படு அப்படி சொல்லணும். எப்படி படுக்கணும்? தூக்கம் தூக்கம் எப்படி வரணுங்க? எப்படி வரணும்? படுத்த உடனே இல்லை, படுத்தேன், எல்லாம் ரெடியா, எல்லாரும் சேர்ந்து தூங்குங்க. ரெஸ்ட் எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுக்கணும். இப்படி கொடுப்பீங்களா நீங்க சரீரத்துக்கு? இன்னையிலேருந்து இப்படி தான் கொடுக்கணும். தூக்கம் வர்றதில்லை, அங்க பிறழுது, இங்க சொரியுது. ஆளுகை செய். மாம்சத்தின்படி நீ செய்தா, மாம்சத்தின்படி செய்யறதுக்கு நீ மாம்சத்துக்கு அடிமை இல்லை. அது எனக்கு பிள்ளை தூங்காது, இல்லை புருஷன் தூங்க மாட்டாரு, தூங்கவை. சோத்திரம். புருஷன் தூங்காத, புருஷன் வா, சோத்திரம் ஆஃப். கம்ப்யூட்டர் சடன் பண்ண தெரியுதில்ல, மொபைல் ஆஃப் பண்ண தெரியுதில்ல, இதெல்லாம் உனக்கு கீழ்ப்படுதா இல்லையா? அதை விட கேவலமான ஐட்டம் தான் இந்த சரீரம். மண் சொன்னால் கேட்கணும்ல. இதை உனக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ண தெரியுதில்ல, சிலருக்கு இது சுவிட்ச் ஆஃபே ஆகாது. உறங்காத, தட்டி எழுப்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நீ எல்லாத்தையும் ஆளுகை செய். அதுக்கு தான் இங்கே வந்திருக்கிற. அந்த வல்லமையை தரித்துக்கோ. அந்த அதிகாரம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படா சண்டே வரும்? சிலருக்கெல்லாம் எப்படி தெரியுமா? சண்டே வந்தால் ஒரு போக்கற்ற நாள். அது எப்படி? சண்டே ஒரு போக்கற்ற நாள். இன்னைக்கு கொஞ்சம் நெலிஞ்சு பிடிஞ்சு கிடக்கலாம், அந்த வாரம் ஃபுல்லாக தூங்க மாட்டேன்.
அதானே ஏங்க, இந்த நினைச்சிட்டே இருக்காரு எதை எடுத்து இந்த கேஸ் அடுப்பு இருக்குல்ல, அந்த முன்னாடி இந்த பெட்ரோமன்ஸ் லைட்டு ஸ்டவ் மண்ணெண்ணெய் ஸ்டவ் போட்டு அடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது எதுக்கு அடிக்கிறாங்க சொல்லுங்க? சும்மா கொளுத்த முடியாது, அப்படிதானே? அடிச்சு 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 இல்லையா? புரியுதா? நீ காற்று அடித்து இதெல்லாம் பண்ணண்டாம். நீ ஆடி அவரை திறந்து விட்டேன்னா டப்புன்னு கத்திடும். இப்போ ஸ்டவ்வெல்லாம் எப்படி திறந்து விட்டா டப்புன்னு கத்திடும். ஹல்லேலூயா. அவரை அப்படியே விளக்கேற்றி விடு ஆவியில். ஒரு நிமிஷம், ரோமர் 6:11 படிங்க. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறைத்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தொழிந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். ஹல்லேலூயா. புரிஞ்சா? வேற ஒன்றும் இல்லைங்க, பழையபடி சொல்கிறேன். இப்போ மண்ணிலேருந்து உங்களை பிரிச்சாச்சு. மண்ணிலேருந்து உங்களை ஆண்டவர் உங்களை பிரிச்சிட்டார். இப்போது நீங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறீங்க. பிரிக்கப்பட்டதுக்கப்புறம் இனி திரும்ப போனால் மண்ணை நீங்கள் ஆள மாட்டீங்க. அவரை விட்டுட்டு போனீங்கன்னா, அவரோட இருந்தீங்கன்னா உங்கள் அவயங்கள் எல்லாம் அநீதியின் அவயமாக மாறாது, நீதியின் அவயமாக மாறும். மரித்தோரிலிருந்து, இது மரித்து கிடக்குது, மண் செத்து கிடக்குல்ல, இந்த மரித்தோரிலிருந்து நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு தேவனுக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது உங்கள் அவயங்கள் நீதிக்குரிய அவயமாக மாறும். நீதிக்குரிய அவயம்னா என்ன தெரியுமா? இயேசுக்கு அவயம் எப்படி இருக்கோ அப்படி உங்கள் அவயம் மாறும். நீங்கள் எப்படி நீதிமானாக்கப்பட்டீங்க? எப்படி நீதிமானாக்கப்பட்டீங்க? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீதிமானாக்கப்பட்டீங்க. கரெக்டு தானே? இது உங்களால் உண்டானது. அந்த நீதியை யார் செஞ்சு வச்சிருக்கா? இயேசு செஞ்சார். இப்போ அந்த நீதியின்படி நீங்க பிழைக்க முடியும்னு கர்த்தர் சொல்றாரு. அதனால தான் நீதியின் ஆயுதங்களாய் தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன சொல்லுவாங்க? நீங்க இது வரைக்கும் உடம்பு சரியில்லைன்னு என்ன செஞ்சிருப்பீங்க? தலைவலி ஒன்று நீங்கணும், இடுப்பு வலி ஒன்று நீங்கணும், அப்படி தானே கேட்குறீங்க? இனி அப்படி கேட்காதீங்க. ஆண்டவரே, இடுப்பை நான் உங்கள்கிட்ட தரலேன்னு நினைக்கி, அதனால தான் இந்த பிசாசு இடுப்பில் யாரை கட்டி பிடிச்சிருக்கேன். இந்த இடுப்பை நான் உங்கள் கையில் தருகிறேன். இதில் இருக்கிற நரம்புகள், இந்த முழு சரீரத்தையுமே நான் ஒப்பு கொடுக்குறேன். ஏதாவது ஒரு அவயம் உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்குதுன்னா இப்பொழுது நான் தருகிறேன். இது இன்றையிலிருந்து உமது நீதியின் அவயமாய் இருப்பதாக. அந்த அவயத்தை பாவம் மேற்கொள்ளாது இருப்பதாக கட்டளை. அது அந்த அவயத்தை பாவம் மேற்கொள்ளாது. பாவம்னா வியாதி, பலவீனம், அசுத்தம், இன்ஃபெக்ஷன், இதெல்லாம் என்னது? பிசாசு நடத்துல வந்தது. அது உங்களை ஆளாது இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ நீதியின் ஆயுதமாய் பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து, நீங்க செத்து பிழைச்சிட்டீங்க, நீங்க கிறிஸ்துக்குள்ள பிழைச்சு தானே இருக்கிறீங்க. உங்க பாவத்துக்கு மரிச்சிட்டீங்க தானே. பாவம் சிலுவையில அறையப்பட்டது. இப்ப நீங்க எங்க பிழைச்சிருக்கிறீங்க? கிறிஸ்துக்குள்ள பிழைச்சிருக்கிறீங்க. நீதியின்படி பிழைத்து நீதியில் ஸ்திரப்பட்டு இருக்கணும். அப்படின்னா வியாதி வராது, மரணமே வராது. ஹல்லேலூயா. மரணமே வராது. புரிஞ்சுதா? உங்களை யாராவது குத்தி கொண்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, குத்தி சாக மாட்டோம். பிறகு உண்மையிலே அப்படிதாங்க.
மரணத்தை நீங்க ஒப்புக்கொண்டாதான் மரணம். நீங்க ஒப்புக்கொண்டது மரணமா ஜீவனா? நீங்க பாருங்க, பவுல அந்த சர்ப்பம் கொல்லிவாய் சர்ப்பம் என்ன செய்யுது? கடிச்சுதா? பவுல் ஏதாவது செஞ்சாரா? ஏன் செஞ்சில்ல? ஏன் அவர் அசரலை? அது ஒன்று சேதப்படுத்தாது. ஏன் சேதப்படுத்தாது? உங்களை குறித்து தேவன் தீர்மானித்த காரியம் பெருசா இருக்கு. உங்க தரிசனம் பெருசு. நீங்க போக வேண்டிய தூரம் ரொம்ப பெருசு. அந்த தூரம் போனதுக்கு பிறகும் ஆண்டவர் உயிரை எடுக்க மாட்டார். திரும்ப கேட்பார்? கேட்க மாட்டார். நேற்றைக்கு சூரியகுடில் பிரசங்கிச்சேன். உங்கள் லைஃப்பை உங்களுக்கு நீங்க என்னைக்கு சாவீங்கன்னு ஆண்டவர் முன் குறிச்சிருக்காரா? உள்ளதா? ஆனால் செத்த பிறகு கிறிஸ்தவர்கள்லாம் என்ன சொன்னா, கர்த்தருடைய அவருடைய நேரம் கொடுக்கப்பட்ட நேரத்தில் கர்த்தர் எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. 2000 வயசானாலும் ஆண்டவர் எனக்கு தா உன் உயிரை எனக்கு தா அப்படி கேட்க மாட்டாரு. அப்படி என்ன செய்ய மாட்டாரு? நீ கண்ட சினிமாயில் கண்ட கதை, உலகத்தில் இருக்கிற கத்தனை கதைகள் எல்லாம் ஏற்றி உருட்டி இங்க வச்சிருக்காண்டதா, பரிசுத்தமாக்குங்க, கொள்ள கொண்டு போட்டு ஒன்னையும் விடாப்படாது. எழும்பல எப்படி எழும்பல போக வேண்டியது கிடையாது. எப்படி சொல்லணும்? உங்க ஏரியாவில் யாருங்க நீ செத்தா என்ன செய்யப்படாது? பெயர்ந்து கரையப்படாது. எலும்பு ஆட்டி கொடுத்தல போக வேண்டிய தூரங்களை எழும்பல. உங்க பிள்ளைகள் யாராவது சுருண்டு மடங்கி கிடந்து வையான்னு கிடந்தா இது மக்களை என்ன செய்து சளியா கொஞ்சம் தொழி தரட்டா பூண்டி கடை கேட்டா தாய்ப்பாசம். புருஷனார் அந்த ஜமீன்ல அந்த பையனுக்கு என்னாச்சு? போங்க சும்மா இருங்க. எப்பலாம் அவன் இப்ப வையாத கிடக்கும் போது அவன் சும்மா இருக்க மாட்டியா? ஆனா அடி வாங்குறவன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனாலும் மாப்பிள்ளை தான் வாங்கணும். இயேசுவே சோதராப்பா. ஆனா சீரியஸா தான் சொல்றேன். பிள்ளைங்க அப்படி படுத்தா அப்படி சொல்லாதீங்க. வியாதியை மேன்மை பாராட்டக்கூடாது. உங்க பிள்ளைங்க அதை புறக்கணிக்கணும். எண்ணங்களில் புறக்கணித்தால்தான் செயல்களில் புறக்கணிக்கப்படும். செயல்களில் புறக்கணித்தாதான் மரணம் ஜெயமாய் விழுங்கப்படும். ஹல்லேலூயா. அடிக்கடி எனக்கு இந்த ரோஸ்லெட் சிஸ்டர் சொல்லுவாங்க, நாங்கள் 3.5 வருஷம் ஆச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போனதில்லை. 4 வருஷம் ஆச்சு. சர்ச்சுக்கு வந்ததுலேருந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கே போனது கிடையாது. ஒரு வாட்டி சர்ச்சிலேருந்து ஆட்டம் போட்டு விழுந்தா, எங்கேயே இடிச்சு. எனக்கு நான் இங்கே இருக்க நல்ல பிஸி. அப்போது அமிர்தா தான் மடியில் வச்சு ரூமில் வச்சு பார்த்துட்டு இருந்தா. அமிர்தா சொல்கிறா, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவோம், ஸ்கேனுக்கு ஏன்னா எதாவது எடுத்து பார்ப்போம். சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். நான் நல்ல பிஸியாக இருக்கேன். அப்போ இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம். ஒரு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு ஓகே, எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியலை, விடுதலை ஆகிட்டா. ஆனால் அவங்க சொன்னாங்க ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்கேன் ஒன்றும் வேணாம், ஒரு மருத்துவத்துக்கும் ஒன்று அது கூட போகல. உன் விசுவாசம். ஆனால் நீ லைட்டாக சொறியக்கும்னு அவன் உடனே கொஞ்சம் கூட இப்படி காட்டுவான். ஒன்றும் இல்லை,
நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. சொல்லிக் கொடு பையனுக்கு, பிள்ளை சொல்லிக் கொடு. பாஸ்டர் அவன் இன்னும் வர மாட்டான், ஏன் சளி, கொஞ்சம் தொழிய வாரி பூசு. ஆனா பாஸ்டருக்கு என்னாச்சுன்னு வல்லதும் கேட்பீங்களா? கேட்டிருக்க, அவருக்கு என்ன? இந்த செளி தொழி புலி எல்லாத்தையும் தாண்டி தான் கர்த்தர் கொண்டு விடுறாரு. அல்லேலூயா. ஆமாங்க, நீங்க எதிர்த்தால், எதிர்த்து நின்றால் இந்த உலகம் உங்களுக்கு கீழ்ப்படியும், இந்த மாம்சம் உங்களுக்கு கீழ்ப்படியும். மாம்சத்தின்படி நீங்கள் ஊழியம் செய்ய, மாம்சம் சொல்றதுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு நீங்க மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல, நீங்க அடிமைகள் அல்ல. வேதம் சொல்லுது, நீங்கள் எதற்கு அடிமைகளாய் உங்களை கீழ்ப்படுத்துகிறீர்களோ அதற்கே நீங்க அடிமைகளாய் இருப்பீர்கள் என்று. நீதிக்கு அடிமையாய் கொடுத்தால் நீதி உங்களை வாழ வைக்கும். அநீதிக்கு, தீமைக்கு, பாவத்துக்கு உங்களை அடிமையாய் கொடுத்தால் பாவம் உங்களை ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு அவ்வளவு பெரிய வல்லமை கொடுத்திருக்கிறார், உயிர்த்தெழுதலின் வல்லமை. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உங்களில் இருந்தால் சாவுக்கு ஏதுவான என் சரீரத்தை அவர் நீதியாய் பிழைக்க வைப்பார். அவ்வளவுதான். நம்ம இதை மேற்கொள்ளணும். தினமும் மருந்து வாங்கி ஓகே, நீங்க மருந்து வாங்குறீங்க, மருந்து சாப்பிட்றீங்களா இருக்கலாம், அதை பத்தி நான் தவறா சொல்லலை. ஆனா நீங்க அதை மேற்கொள்ளுங்க. டெய்லி 3 டேப்லெட் சொல்றவங்க 2 டேப்லெட் ஆக்குங்க, 1 டேப்லெட் ஆக்குங்க. அடுத்து அந்த டேப்லெட்டே இல்லாமல் பிழைக்க முடியுங்கிற விசுவாசம் உங்களுக்கு உண்டாகும். அந்த விசுவாசத்தில் உங்க சரீரம் பிழைக்கும். விசுவாசத்தினாலே நீதிமான். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. மாம்சத்தின் கிரியைகளை அழிங்க. இதை கேட்டுட்டு விட்டுறாதீங்க. இந்த சத்தியத்தின்படி வாழ உங்களை முனைப்போடு உங்களை எத்தனித்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நிறைய வசனம் இருக்குது. ஸோ வரும் நாட்களில் வரும் விதத்தில் பார்க்கலாம். உங்களை பிரித்து எடுத்தார் தெரியுமா? மண்ணில் இருந்து எடுத்துட்டார் தெரியுமா? எடுக்கும் போதே உங்களுக்கு எதை கொடுத்துட்டாரு? கிறிஸ்துவின் ஜீவனை கொடுத்துட்டார். தயவு செய்து டாக்டர்கிட்ட போய் கேட்காதீங்க, இது வருமா? வரும், ஆனா வராதுன்னு சொல்லுவாரு. ஏன்னா நீ வரணுமே, நீ வரணும் இல்ல, அதனால டாக்டர் என்ன சொல்லுவாரு? அப்படிதான் சொல்லுவார். எத்தனை பேருக்கு இது புரிஞ்சுது? எத்தனை பேருக்கு இனி வியாதி வராது? எத்தனை பேருக்கு ஏசி பிரச்சனை இல்லை? எத்தனை பேருக்கு மழை பிரச்சனை இல்லை? எத்தனை பேருக்கு வெயில் பிரச்சனை இல்லை? எதுவும் என்னை சேதப்படுத்தாது. இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு, நான் சொல்றேன், குழந்தை பருவமும் உங்களை சேதப்படுத்தாது, வாலிபமும் உங்களை சேதப்படுத்தாது, வயோதிபமும் உங்களை சேதப்படுத்தாது. நீங்கள் நீடித்த நாட்களால் திருப்தியாகி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். ஹல்லேலூயா. வியாதி எல்லாம் கேன்சல். நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் உங்களை ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற வியாதிகள் முடங்கி விழுவதாக இன்றைக்கு. ஹல்லேலூயா. நம்ம சபையிலலாம் ஒரு 2000 வயசுல ஆளுகள் வரணும். எப்படி? 2000 வயசுல ஒரு ஆள் வரணும். அப்படியே அசால்ட் ஆகும். வயசு என்ன? இதுக்கு 2013. 2000 வயசுல இப்போ நாகப்பனையா 2000 வயசுல வந்துட்டு இருக்கும்போது இந்த பயலு எல்லாம் பெரிய ஞானம் மாதிரி காட்டுவனும், ஏஐ கோயைன்னு அவர் எல்லாத்தையும் சவுட்டி தள்ளி. அதுதான் அப்பனுக்கு மகிமை.
தம்பின்னு ஏல கிழவனை உருவாக்க முடியும். நாங்கள் கிழவனையும் கிழவியையும் குமரியும் குமரனுமாக்கி நீடித்த நாட்களாய் திருப்தியாக்குகிற அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அனுபவிச்சு மகாபராக்கிரமசாலியாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். என்ன என்ன தனியா வந்து பார்க்கணும்னா என்ன அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சு நம்ம எப்படியோ வாழ வரல சிஸ்டர் பிரதர். நமக்கு பலவீனங்கள் இருக்கிறது. நமக்கு 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 இந்த பூமியில் சோதனைகள் உள்ளது தான். ஆனால் இதை மேற்கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பார்.